வணக்கம். இது 12ஆம் தேதியிலிருந்து நாங்கள் காசி யாத்திரைக்கு 18 பேராக கிளம்ப உள்ளோம். இப்போ வந்து ஆண்டி வேலை பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை வழிநடத்தி செல்வது அபிராமி முத்துக்குமார் திருக்குமார் அவர்கள். இப்பொழுது இப்பொழுது திருஞான சம்பந்தர் வரலாறு பற்றி அபிராமி முத்துக்குமார் அவர்கள் விளக்குவார்கள். அதை நாம் எல்லோரும் கேட்டு மகிழலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது அபிராமி அதை தொடங்க உள்ளார். திருஞான சம்பந்த பெருமான் திருத்தாள் போற்றி போற்றி, பிரம்மபுரீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி, தோணியப்பர் திருத்தாள் போற்றி போற்றி, தோணியப்பர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம சீர்காழிங்கிற ஊருக்கு நமக்கு ஒரு 12 பேர் வெண்குருகு சீர்காழி 12 பேர் உண்டு. அந்த ஊரில் வந்து தவப்பயன் நம்ம செய்த தவப்பயனால் ஞானசம்பந்தர் வந்து அவதாரம் பண்ணுறார். சிவபாத இருதயார் பார்வதி அம்மா அவங்களுக்கு குழந்தையா வந்து வேண்டாரு. ஞானசம்பந்தரை வந்து முருகப்பெருமானோட அவதாரம் அப்படின்னு சுவாமி வந்து அனுப்பி வைக்கிறார். ஞானசம்பந்தர் வந்து அப்படி அவதாரம்னு சொல்லி பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஞானசம்பந்தருக்கு வந்து வயசு வந்து 2 வயது ஆகுது. அப்படி அவர் வந்து டெய்லி அவங்க அப்பா கூடயே டெய்லி கோயிலுக்கு வந்து அந்த பிரம்மபுரீஸ்வரர் சீர்காழி தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அப்பா கூடயே டெய்லி போகிறாரு. அப்போ வந்து ஒரு 3 வயசு ஆகுது. 3 வயசு ஆனதும் இறைவன் வந்து இவருக்கு வந்து நமக்கு ஒரு இளம் வயதிலேயே நம்மளால் ஒரு ஞானசம்பந்தரை உருவாக்க முடியும், ஒரு 4 வரல ஒருத்தங்களை சுவாமி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சின்ன பையனாக எல்லாரும் வந்து வயசானாதான் பாட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 3 வயசுலேயே நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய திறமையை அந்த பையனுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தம் அப்போ ஒரு நாள் வந்து அவங்க அப்பா டெய்லி அந்த சீர்காழி குளத்தில் குளிக்க வராரு. உடனே இந்த தம்பியும் அன்னைக்கு ரொம்ப அழுறார். ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழுதார். நானும் இன்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு குளக்கரைக்கு கூட்டிகிட்டு வந்து மேலே நிற்க விட்டுட்டு இவங்க அப்பா குளிக்கிறாரு. அதுக்குள்ள ஞானசம்பந்தருக்கு வந்து அந்த ஞான அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அழுறார். நம்ம அழுத வேற, இவர் வந்து அம்மா அப்பான்னு அழுறார். உடனே சிவபெருமான் வந்து முடிவெடுக்கிறாரு. அம்பாளை உடனே கையை காமிக்கிறாரு. அதனால தான் நம்ம எல்லா அம்மை மூலம்தான், சிவபெருமான் மூலம் அருள் கிடைச்சா நம்ம தாங்குவோமான்னு தெரியாது. அவர் வந்து பவர் உள்ள சாமி. அதனால் அம்பாளை கூட்டுறார் நம்ம. அதனால் நமக்கு வந்து அருள் தரும் சிவகாமி அம்பாள் சமேத அருள் தரும் அருள்மிகு ஆனந்த நடராஜ பெருமான் திருத்தா. அருள்மிகு ஆனந்த நடராஜ எல்லா கோயில்லையுமே அப்படி தான் போட்டிருக்கோம். அருள் தரும் சிவகாமி அம்பாள் அருள்மிகு ஆனந்த நடராஜ். அதாவது அந்த அருளை வந்து மிகுதியா வச்சிருக்கிறாராம் சுவாமி. மிகுதியா இருக்கு. அந்த மிகுதியை நமக்கு தந்தா நம்ம தாங்க மாட்டோம், தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அதனால அருளை வாங்கி அம்பாள் மூலம் அதை கொடுத்து எவ்வளவு அற்புதமான ஒரு கம்பாரிசன். அருள் தரு அருள் மிகை. அதனால அந்த அம்பாள் மூலம் நமக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவு அந்த கருணைய வடிவான காந்திமதி நமக்கு தாரா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அருள் தரும். அதனாலே அருள் மிகுத்த வந்து உடனே அம்பாள்கிட்ட சொல்கிறார், நீ வந்து ஞானப்பாலை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே 2 பேரும் வாழாங்க. வந்ததும் அந்த ஞானப்பாலை அம்பாள் தங்க கிண்ணத்தில் அந்த ஞானப்பாலை கொண்டு வந்து ஞானசம்பந்தருக்கு ஊட்டி விட்றா. ஊட்டி விட்டதும் அந்த ஒரு கடை வாயில் அந்த பால் கொஞ்சம் வடியுது. உடனே சிவபாரதியார் குளிச்சுட்டு மேலே வந்துடுறாரு. யார் இந்த எச்சில் அடிசி பாலை உண்டாய் அப்படின்னு கேட்காரு ஞானசம்பந்தர்கிட்ட. இல்லை, நான் யாரும் எனக்கு தரலன்னு உடனே கோல் கொண்டு வச்சுனாராம். ஒரு சின்ன கோலை கொண்டு வந்து அடிக்காராம்.
அடிச்சதும் பிள்ளைய அடித்ததும் எனக்கு யார் தந்தா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன். அவர் வந்து எத்தனையோ பிறவியில் செஞ்ச தவத்தால் தான் அந்த இதில் வந்து நமக்கு அது கிடைச்சிருக்கு. ஏடுடைய மலரான் உனை நாட் பணிந்தேத்த அருள் செய்த கீழுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் என்றேங்க. தோடுடைய செவியன் முதலே சொல்லிடுறாரு. காதில் குண்டலத்தை அணிஞ்சிருக்கிற ஞானசம்பந்தருடைய ஃபர்ஸ்ட் பாடல்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாடல் அது தோடுடைய செவியன். அந்த பாடலை சொல்லி காமிக்கிறார். விடையேறி விடையேறி விபூதி எப்படி பூசணும்னா தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன். எத்தனையோ பிறவில நான் செஞ்ச தவப்பயன் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் வந்து எனக்கு ஞானப்பால் கொடுக்குறாரு. உள்ளம் கவர்கள்வன் கீழுடைய பிரமாபுரமேவியர். அந்த பிரம்மாபுரத்துல தான் 3 நிலையா சுவாமி இருக்கார். ஒரு நிலை, முதல் நிலை பிரம்மபுரீஸ்வரர், 2வது நிலை தோணியப்பர், 3வது நிலை சட்டநாதர். சட்டநாதர் வந்து எப்படின்னா, சட்டநாதருக்கு வந்து பெருமாளோட இதை நரம்பை உருகி கொடுக்குறார். அதைத்தான் அவர் இதை அணிஞ்சிட்டு அவர் சட்டநாதரை அங்கே காட்சி கொடுக்குறாரு. 3 நிலையை காட்சி கொடுக்குறாரு. தோடுடைய சிவபாரம் உடனே சட்டநாதர் வந்து மேலே இருக்கிறது. அவர் வந்து இந்த எலும்போடு நரம்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி. எலும்போடு நரம்பும் அணிந்து நரம்பை வந்து எடுத்து நரம்பை வந்து அணிஞ்சிருப்பாராம். அது வந்து பெருமாள் வந்து அந்த நரம்பை எடுத்து கொடுப்பாராம் சுவாமிக்கு. அதனால எலும்போடு தொரும்பழிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி அப்படிம்பார். அதனால அந்த தரிசனத்தை கொடுத்துட்றாரு. அப்படி இறங்கி வராங்க சுவாமி. உடனே அப்பாட்ட சொல்லிடுறாரு. அப்பாவும் அப்புறம் ஞானசம்பந்தர் வரிசையாக திருமுறைகள் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பதியம் கொடுத்து அப்படி நிறைய பதியம் வரையில் கோலக்கா போகிறார். கோலக்கா தரிசனத்துக்கு. கோலக்கா வந்து சீர்காழிக்கு எதிர்த்தால இருக்குது. அந்த தரிசனத்துக்கு போகல சுவாமி வந்து தாளம் போட்டு பாடிட்டே போகிறாரு. உடனே கை வலிக்குமேன்னு சொல்லி தங்கத்தான தாளத்தை சிவபெருமான சுவாமிக்கு கொடுக்குறாரு. அந்த தங்கத்தோட தாளத்தை எடுத்து தங்கத்தில் வந்து ஓசை வராது. உடனே அம்பாள் வந்து தாளத்துக்கு வந்து அந்த ஓசை கொடுக்குறாங்க. அந்த அம்பாள் பேர் ஓசை கொடுத்த நாயகி. ஓசை கொடுத்த நாயகின்னு பேரு. கோலக்கால சுவாமி வந்து தாளம் கொடுத்துருந்தாரு. பொற்தாளம் கொடுக்கப்பட்டது. அதனால பொற்தாளம் கொடுத்ததும் சுவாமி அம்பாள் வந்து அதுக்கு ஓசை கொடுக்குறா. உடனே தாள பாடிட்டு தல யாத்திரைகள் ஆரம்பிச்சிடறாரு. அப்பவுமே சொல்லிட்டாரு, அப்பா இனிமே நான் வந்து தல யாத்திரைகள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு ஒவ்வொரு தலமாக வராரு. முதல்ல கோலக்கா வராரு, அப்புறம் பட்டீஸ்வரம் வராரு. பட்டீஸ்வரம் தலத்துக்கு உடனே அவருக்கு வந்து சீர்காழியிலே வந்து ஒரு 25 பதிகம் படிக்கிறாரு. அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம மகன் இறைவன் அருள் மூலம் நமக்கு கிடச்சிது, அதனால் அந்த பிள்ளை பதிகத்தை நம்ம டெய்லி படித்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை சேர்ந்துடுறாரு. அப்புறம் நம்ம பிள்ளை பாடுற பதிகம் நிறைய சேர்ந்துட்டே இருக்கே, நம்ம இவ்வளோ பதிகத்தையும் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தேவாரம் இவ்வளோ பதிகத்தை நம்ம படிக்க முடியாது, அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்குறாரு. உடனே சுவாமி சொல்கிறாரு, ஞானசம்பந்தரை எடுத்து கொடுக்குறாரு. ஓரிரு வாயனை, அப்பா இது வந்து ஓர் இரு கூற்றிகை அப்படின்னு போயிட்டு நான் அந்த பதிகத்தை பூரம் படிக்கிறேன். இந்த பதிகத்தை பூரம் படித்தால் ஞானசம்பந்தர் தேவாரம் படித்த முழு பயன் இதில் கிடைக்கும். அதனால் நீங்கள் இவ்வளோ அப்பாக்காண்டி இது எடுத்து அவங்க அப்பாக்காண்டி இதை எழுதுறாரு. ஓரிரு கூற்றிகை இந்த பதிகத்தை மட்டும் நீங்கள் டெய்லி படித்து பூஜை பண்ணுங்கள். வயசாயிட்டு அவருக்கு, அதனால் அவ்வளோத்தையும் படிக்க முடியல. உடனே ஓரிரு வாயின மானங்காரத்து அந்த பதிகம் வந்து தேர் வடிவில் இருக்கும். அந்த 32 இதுவும் வந்து தேர் வடிவில் இருக்கு. 1ஆம் திருமுறை அதில் அது பேர் என்ன, திரு எழுக்கூற்றிகை. அந்த பதியத்தை அப்படி படிக்கிறார். அந்த பதியத்தை மட்டும் படித்தால் ஞானசம்பந்தர் தேவாரம் ஓதின முழு பயன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படி கோலக்கா வராரு, நிறைய கோயில் தரிசனம் பண்ணுறாரு. தரிசனம் பண்ணிட்டு கடைசியில் அப்படியே ஒவ்வொரு தலமாக வரையில் திரு வேதாரண்யம் வராரு. கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலால் கடந்தான் கண்டாய்
புள்ளியுலை மானின் தோளான் கண்டாய் புலியுரி சேராடி புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் சடைமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மலானனுக்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுறையும் மணாளன் தானே அப்படிங்கிறாரு. மறைக்காட்டுறையும் மணாளன் திரு வேதாரண்யம், நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துக்கு அடுத்த மறைக்காடு அப்படிங்கறதோட சமஸ்கிருத சொல்லுதான் வேதாரண்யம். வேதம் வந்து வேதம்னா மறை, ஆரண்யம்னா காடு. அதனால வேதம் மறைக்கப்பட்டது. நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்துல இருக்கு. அந்த தரிசனம் பண்ண வராரு நாகப்பட்டினம். அதை வரையில தான் அந்த கோயில்ல வந்து அது வேதங்களால தான் அந்த இது கோயில் ஒரு வேதம் சரியா பண்ணலைங்கிறதுக்காண்டி அந்த வேதத்தை கதவும் மூடிடுது. அதாவது தலைவாசல் கதவு முதல் தலை கோபுர கதவு மூடிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊரில் உள்ளவங்க அப்புறம் பின்வாசல் குடி போகிறாங்க. பின்வாசல் குடி சுவாமியை தரிசனம் பண்ண போகிறாங்க. உடனே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அந்த இடத்துக்கு வராங்க. உடனே அது இந்த வாசல் குடி நம்ம போகக்கூடாது, நம்ம திருமுறையை பாடி இந்த கதவை திறக்க வச்சு அப்புறம் நம்ம அந்த தாழ் திறவாய் இல்லை சதுரம் மறை தான், சதுரம் மறை தான் பாட்டு கிடைக்காரு. அந்த பதியத்தை முதல்ல நாவுக்கரசர் வந்துருந்தாரு. உடனே நாவுக்கரசர் கூட எல்லா தலங்களும் போயிடுறாரு. போயிட்டு அப்படி சாமி கூடயே போறாரு நாவுக்கரசருக்கு 80 வயசு, ஞானசம்பந்தருக்கு 4 வயசு. 4 வயசு 80 வயசும் 80 வயசும் போறாங்க. உடனே நாவுக்கரசர் 2 பேரும் முதல்ல மீட் பண்றதாக சொல்ல அப்புறம் இங்குற்றேன் என்று வேதாரண்யம் போகல அப்புறம் ஞானசம்பந்தரும் மீட் பண்ண இடம் மீட் பண்றாங்க. அது சொல்லுங்க, சுவையா இருக்கும். ஆமா, ஞானசம்பந்தரம் அப்புறம் ஞானசம்பந்தரம் வந்து பல்லாக்கு வச்சு எடுத்துட்டு வராங்க. அப்போ இவர் வந்து எந்த ஊர்ல அது திருவெண்காட்டுல வந்து ஞானசம்பந்தரும் திருவெண்காட்டுக்கு வராருன்னு ஞானசம்பந்தரை பல்லக்குல தூக்கிட்டு வராங்க. உடனே வேகமா வந்து நாவுக்கரசர் அவன் பிள்ளை இல்லையா, பிள்ளைய தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் தோல் போட்டுக்கிட்டாரு. தோல் போட்டதும் ஞானசம்பந்தர் இந்த ஊர்ல தான் அப்பர் இருக்காரு, அதனால நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்க இருக்காருன்னு விசாரிங்க உடனே சொல்லி இவர் தோல்ல தூக்கிட்டு வந்து இங்குற்றேன் அப்படின்னு தூக்கிட்டு இருக்கவர் அவர்தான். அவர் ஓடி வந்து வெளியே வந்து இங்குற்றேன்காரு. உடனே வேகமா வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே கீழே இறங்குறாரு. என்னைய நீங்க தூக்கலாமா அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் கீழே இறங்கி 2 பேரும் காலில் விழுந்து கும்பிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டுதாங்க. அவர் 4 வயசு பிள்ளைய தூக்கி காலில் விழுந்து கும்பிட்டு எல்லாம் கொஞ்சிக்கிட்டுதாரு. ஆமா, அதுக்கப்புறம் இவரும் நாவுக்கரசர் வயசுக்கு மதிப்பு கொடுத்து அவரும் தரிசனம் பண்ணிக்கிடுறாரு. உடனே 2 பேரும் சேர்ந்து நிறைய தல யாத்திரை போறாங்க. நாவுக்கரசருக்கு வந்து என்னன்னா அவருக்கு ஒரு என்ன நினைப்புனா, என்ன இருந்தாலும் நம்ம சமணத்துக்கு தானே போகணும், நம்ம சமணத்துல இவ்வளவு வருஷம் இருந்து தப்பு பண்ணிட்டோம், அதனால சைவம் வந்து இவருக்கெல்லாம் சைவத்துக்கு வந்து 4 வயசுலயே பவர் கிடைச்சிச்சு, எனக்கு 80 வயசு சுவாமி. அது அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு அது இருந்துட்டே இருக்கும் அவருக்கு. நான் இப்படி இருந்தேன். அவர் நாவுக்கரசர் எதுனா ஆராதர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாவுக்கரசரை அப்படி செல்லின்னு போயிட்டு இந்த திருமறைக்காட்டுக்கு போறாங்க. திருமறைக்காட்டுக்கு போகையில திருமறைக்காட்டுல இருந்து சரி அப்பன்னு சொல்லிட்டு நாவுக்கரசரை நீங்கள் இந்த கதவு திறக்கிறதுக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நாவுக்கரசர் அந்த சதுரம் மறை தான் அந்த பாட்டு படிக்கிறாரு. அது வந்து 10 பாட்டு படித்து 11ஆவது பதியம் பாட்டு படிக்கல தான் அந்த கதவு திறக்கிறது. அந்த கதவு திறந்ததும் போய் சாமி படிக்காங்க. அதுக்குள்ள ஞானசம்பந்தர் சொல்லிடுறாரு, இருங்க இந்த கதவு திறந்து திரும்பியும் அடைச்சி திரும்பியும் திறக்கணும், இந்த கதவு என்றைக்குமே மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாரு. நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் செக் பண்ணிக்கிறாரு. உடனே ஞானசம்பந்தர் வந்து ஒரு பதியம் படிக்கிறாரு, ஒரு பாட்டு தான் படிக்கிறாரு, கதவு மூடிடுறது. உடனே மயங்கி விழுந்துடுறாரு நாவுக்கரசர். ஐயோ, நம்ம வந்து இவ்வளோ சமணத்தில் இருந்ததுனால நமக்கு வந்து சுவாமி ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்காரு, நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு தான் கதவு திறக்காரு. ஞானசம்பந்தர் குழந்தை இல்லை, அதனால ஒரு பாட்டு கேட்டதுமே இப்படி பண்ணிட்டாரேன்னு அவருக்கு ஒரு மனசுல ஒரு உறுத்தல். உடனே ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஐயா அப்படி இல்லை, நீங்கள் வயசில் மூத்தவர்,
உங்களை பாட்டை வந்து அவ்வளோ இனிமையாக கேட்டு இருக்குங்கிறதுனால மகிழ்ந்துட்டார். சுவாமி கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து நின்றுட்டாரு. நான் ஒரு பாட்டு பண்ணுவோம் போதும், இவன் தான் பாடிட்டே இருக்கானே போதும் அப்படின்ட்டு சுவாமி முடிச்சிடுறாரு. அதனால தான் வருத்தப்படாதீங்க அப்படின்னு பெரியவங்களுக்கு என்ன ஒரு இது பாருங்க. அதனால அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வேதாரண்யத்தில் இருந்து ரொம்ப நாள் பாடுதாங்க. அப்போ வேதாரண்யத்தில் இருக்கையில் தான் அங்கேருந்து தகவல் வருது, நம்ம மதுரைக்கு வந்து எங்களை மங்கையர்க்கரசியார் வந்து சைவத்தில் ரொம்ப ஈடுபாடு. அவளுக்கு வந்து தம்பி கிடையாது, தம்பி சமண மரத்தில், அது திலகவதியார். திலகவதியார் மங்கையர்க்கரசியார் வந்து அரசி, இவங்க கூன் பாண்டியனோட மனைவி. கூன் பாண்டியனோட அவ வந்து ஞானசம்பந்தர் மனைவி. ஞானசம்பந்தர் பற்றியும் நம்ம விபூதி பற்றியும் ரொம்ப ஒரு உரைப்பு அவளுக்கு. அதனால அங்கே வந்து விபூதி பூசாமல் சமணம் ரொம்ப பாதிச்சிருந்தது. அப்போ வந்து சமண மதம் வந்து ரொம்ப உயர்ந்த காலம். நம்ம சைவம் வந்து கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் ஓஞ்சுதான் இருந்தது. அதனால் சைவத்தை எப்படியாவது இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மங்கையர்க்கரசியாரும் அந்த சூளாமணியாரும் அந்த திருமங்கல்யத்தில் தான் அந்த விபூதியை பூசுவாங்களாம். நெத்தியில் பூசாமல் மங்கையர்க்கரசியார் சந்தன குழம்பு, அதான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமாவை பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கலல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் வந்த ஆலவாயாவதும் இதுவே. அந்த ஆலவாயில் இருக்க பெருமானை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியார் டெய்லி விண்ணப்பம் வைக்கிறா. நம்ம மங்கையர்க்கரசியார்கிட்ட அவ மங்கையர்க்கரசியாரும் அந்த சூளாமணியும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மந்திரமாவது திருநீற்று பதிகம் கிடைச்சிருக்காரு. ஆமா, உடனே அவ அந்த வேதாரண்யத்துக்கு அழைப்பு விடுக்கா. எங்களுக்கு வந்து சமயம் வந்து சைவ சமயம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ஓய்வு இதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து மதுரை மாநகரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் அனுப்பி வைக்கா. உடனே சுவாமி கிளம்புறார். உடனே இன்னைக்கு நல்லா இல்லை நாள், அதனால் நீ இன்னொரு நாள் போப்பா அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்கிறார். உடனே அடியார் வந்து அப்படி சொல்லவே கூடாது. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமையை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகமே. அதனால இப்பவும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு இந்த பாட்டை நம்ம சொல்லிட்டு கிளம்புனோம்னா நிச்சயம் நமக்கு. இந்த பதிகத்தை 1947 சுதந்திரம் வழங்குறப்ப நம்ம ஆதீனம் அங்கே பாடியிருக்காங்க. 12 மணி கரெக்டாக செங்கோல் கொடுக்குறப்ப இந்த பாட்டு இது ஃபஸ்ட்டு பாடின பாடல். இது தமிழ் பாடல். அதாவது நம்ம வந்து வேயிறு தோழி பங்கன் எந்த நவக்கிரகத்தினால ஆமாம் மறுபடியும் படிச்சாங்க. நவக்கிரகத்தினால எந்த இதுவும் வராது. நமக்கு வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை மட்டுமே தலம் பண்ணால் இந்த கோள்கள்லாம் நம்மளை கொஞ்சம் மங்கி தான் இருக்கும். நமக்கு அந்த கோள்களால் எந்த தடையும் வராது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. அதனால தான் நமக்கு வந்து கிடைச்சது கோள் அறுபதிகம். கோள்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கிற தன்மை சிவபெருமானுக்கு இருக்கு. அதனால இப்போதான் ஜோசியர் அதை சொன்னா அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அவருக்கு பண்ணுங்க, சனிக்கு பண்ணுங்க, ராகுக்கு பண்ணுங்க, எல்லாம் அவர் தான். அவர்கிட்ட போய் நின்னா எல்லாமே முடிஞ்சு. கோள் அறுபதிகம் எல்லாமே அவர்கிட்ட போய் நின்னா அவரே எல்லாம் தந்துட போறாரு. ஞானசம்பந்தர் எழுதுனது. அதனாலதான் நமக்கு அந்த கோள் அறுபதிகம் கிடைச்சது. உடனே சொல்லிட்டு மதுரை மாநகரத்துக்குள்ள நுழைறாங்க எல்லாருமே. உடனே மங்கையர்க்கரசியாரும் ஓடி வந்து ஐயா அதுக்கு முன்னக்கூட்டியே இவங்க வெளியில் வரையிலேயே சமணர்களுக்கு வந்து தீய சகுனம்லாம் தோன்றுது. நம்ம சமணம் வந்து சமணத்துக்கு வந்து ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி உடனே எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருது. ஞானசம்பந்தர்னு ஒரு குழந்தை வருது, குழந்தை தானே என்ன செய்யும், நம்மளை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தரை ஊருக்கு வெளியில் ஒரு மடத்தில் தங்க வச்சிடுறாங்க. அந்த மடத்தில் தங்க வைக்கல சமணர்கள்லாம் வந்து வேண்டாம், இவர் உள்ளே வந்தால் நம்ம சமணத்துக்கு கண்டிப்பாக இழுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மடத்துக்கு வந்து அவர் அரசர்கிட்ட கேட்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அரசர் சொல்லிடுறாரு. அதனால் அரசருக்கு வெப்பு நோய் வந்துடுது, ரொம்ப தாங்க முடியாத நோய் வந்துடுது. அந்த தலை தகன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது உடம்பு பூரா. உடனே மங்கையர்க்கரசியார் சொல்லுதா,
ஞானசம்பந்தர்னு ஒருத்தரை வச்சுருக்காரு, அவர் வந்து உங்கள் நோயை தீர்த்துருவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் பேரை சொன்னதுமே அவருக்கு கொஞ்சம் அந்த இறங்குன மாதிரி இருந்ததுதான் அந்த வெப்புணும். அதுக்கு முன்னாடி சமணர்கள் வந்து பீலி மயில் பீலி வச்சு தடவி என்னெல்லாமோ செஞ்சதும் 2 மடங்காக ஆச்சான் வழிய. உடனே இவங்க உடனே ராஜா சொல்கிற குன்பாண்டியன் சொல்கிறார், இந்த இது வந்து இந்த நோய் வந்து அவர் வந்து தீர்த்து வச்சிட்டாருன்னா நமக்கு கெட்ட பேர் ஆயிரும், நம்ம சமணத்தை விட்டு அவர் சைவத்துக்கு போயிடுவார், அதனால் இதை வரவிடாமல் பண்ணணும், அதனால் ஞானசம்பந்தரை ஊருக்குள்ளேயே வரவிடாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஊருக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மடத்துக்கு தீய வச்சிடுறாங்க. ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சிருது, அவர் கையை காட்டுறாரு, அணைஞ்சிருது. உடனே சொல்லி பையவே சென்று பாண்டியனுக்காக செய்யவாய் அந்த அந்த கடைசியில் அந்த பதிகம் முடிச்சுட்டு அந்த பையவே சென்று பாண்டியருக்காக பையவே சென்று ஏன்னா மங்கையர்க்கரசியார் வந்து சிவனடியார், அடியாருக்கோட கணவர் அவஸ்தைப்பட்டா அது ஆகாது, அதனால சென்று பையவே சென்று பாண்டியருக்காக. தமிழ் சொல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பையவே சென்று மெல்ல பிடிக்கணும், ரொம்ப போய் பட்டினா டக்குன்னு பற்றிக்கணும், அதனால அவர் தெளிகிற மாதிரி பையவே சென்று பாண்டியருக்காகன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த வெப்பு நோய் அப்படி கொஞ்சம் 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 அதிகரிச்சுட்டே வருது. உடனே நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியார் உங்க நோயை தீர்த்து வைக்க ஞானசம்பந்தரால முடியும் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. உடனே ஞானசம்பந்தர் வந்து அதுலயும் வந்து சமணர்கள் வந்து எங்களுக்கு வலது பக்கம், நீங்க இடது பக்கத்தை எடுத்துக்கோங்க, நீங்க நாங்க வலது பக்கத்துல மயில் பீலி வச்சு இது பண்றோம், நீங்க இடது பக்கத்துல இது. உடனே அரசரை ஆளுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. உடனே மந்திரமாவது நீர் வானவர் மேல் அந்த பதியத்தை படிச்சு திருநீற்று பதியத்தை படிச்சு அதெல்லாம் திருநீற்று பதியம் கிடைச்ச வரலாறுலாம் நமக்கு சொக்கநாதர் செய்த திருவிளையாடல். அந்த பதியம் படிச்சதுமே அந்த இந்த திருநீர் பூசுமே இந்த கைக்கு சரியாயிட்டான். உடனே இந்த கைக்கு உடனே ராஜாவே சொல்லிடுறானா, நீங்கள் தள்ளிடுங்க, நாங்கள் வந்து இதுக்கு எங்களுக்கு திருநீரே போதும் அப்படின்னு ராஜாவே உணர்ந்துருந்தாராம். உடனே ராஜா எல்லா பக்கமும் திருநீர் பூசுறாரு. அந்த வெப்பு நோய் வந்து சுவாமிக்கு வெப்பு நோய் குறைஞ்சி கூன்பாண்டியன் வந்து சமணத்திலேருந்து சைவத்துக்கு வந்துடுறார். சைவத்துக்கு வந்து தான் நெல்லையப்பர் கோயிலாக கட்டுறார். ஆமாம், அதுக்கு முன்னகுட்டி சமணர்கள் வந்து அது இவன் ஏதோ நின்ற பாண்டியன் சொல்லிட்டு நின்ற சீர் உடனே இது சைடில் நிற்க சுவாமி வந்து சொல்லிடுறாரு, சமணத்துக்கு போவோம், சைவத்துக்கு போயிடுவோம், ஒன்றுமே சைவம் விபூதி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து மதுரை கோயில்லாமே ரொம்ப தளர்ந்துருந்துதான். மதுரையை காப்பாற்ற அந்த காலத்தில் மதுரை இதை வந்து வெளியில் ஒரு அட்டை வச்சு பூசி மதுரை லிங்கத்தை காப்பாற்றின வரலாறு அது. மதுரை அந்த மதுரை சொக்கநாதரை மூடி வச்சுட்டு வெளியில் அதே மாதிரியே ஒரு இது ஏற்பாடு பண்ணி அப்படி தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நமக்கு பழைய சொக்கநாதரே கிடச்சிட்டாரு. அப்புறம் அந்த மடத்துக்கு வந்து சொக்கநாதருக்கு வந்து அப்போ நான் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவன் ஏதோ ஏமாற்றி உங்களுக்கு சரி பண்ணியிருக்கான், திரும்பியும் வந்துடும், அதனால நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நிறைய போட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏடு எழுதுதாங்க. ஏடு எழுதி ஏதாவது இந்த ஏடு நாங்கள் எழுதுதோம். அப்போ அந்த ஏடு வந்து நம்ம திரு ஏடகம், அதுக்கு பேர் தான் மதுரையில் இருக்கிற திரு ஏடகம்னு பேர். அந்த ஏடகத்தில் இவங்க ஒரு ஓலையில் எழுதி இது விடுறாங்க, அவங்க ஒரு ஓலையில் எழுதி தண்ணியில் விடுறாங்க. எதிர்கதை ஞானசம்பந்தர் எழுதி அதில் தண்ணீர் விட்ட பதிகம் அப்படி இங்கே பார்க்க வரும். ஆமாம், ஞானசம்பந்தர் அவங்க சமணர்கள் எழுதின ஓட அப்படி அந்த தண்ணியோடய அடிச்சுட்டு போயிடுது. அதனால் அதுக்கப்புறம் இந்த வந்து சமணர்கள்லாம் வந்து நிறைய ஒரு இது பண்ணாங்க. பச்சை பதிகம், அதுக்கு பேர் பச்சை பதிகம்னு பேர். அந்த ஏற்று பேர் போகமார்ந்த பூன்முளையார். அதுதான் அந்த பச்சை பதிகத்தை படித்தா திருநள்ளாறு நமக்கால சனியால் சனி பெருமானால் வரக்கூடிய தோஷத்தை நீக்கிற அந்த பதிகம் வந்து போகமார்ந்த பூன்முளையார் திருநள்ளாற்று பதிகம். பச்சை திருநள்ளாற்று பதிகம். ஆனால் அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை பதிகம் திருநள்ளாற்று பதிகம். பசுமையாக என்னைக்கும் இருக்குன்னா அந்த பச்சை பதிகத்தை படிக்கணும். பச்சை
ஸோ சனீஸ்வரனால் வரக்கூடிய சில இது சில இது இந்த பச்சை பதிகங்கள். பச்சை பதிகம் படித்தா சரியாயிடும். திருமுறை வந்து ஒரு வேதம், அதை வந்து நம்ம நம்பிக்கையோட படிக்கணும் கரெக்டாக. அந்த பதிகத்தை எந்த பதிகம் நமக்கு வேணுமோ நல்லது. பச்சை பதிகம் படிக்கிறாங்க. அப்புறம் சமணர்கள்லாம் பாணி எங்க இருக்கு? அவன் போயிட்டே இருக்கிறான். சமணர்கள் வந்து நாங்கள் இனிமே வந்து திருநள்ளாறு இதை முடிச்சுட்டு நாங்கள் இனிமே இருக்கலை அப்படின்னு சொல்லி சமணர்கள் எல்லாரும் உயிர் திறந்துருந்தாங்க. எப்படின்னா அவங்க வந்து கழு ஏறினாங்க. முள் ஆணி இருக்கலாம், ஆணி அதில் ஏறி அந்த இடம் தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து அவங்களா தான் ஏறினாங்க. அவங்களா தான், நம்ம எதுவும் இவங்க வந்து இப்போ வந்து தவறுதலாக பேசுகிறாங்க, அது தப்பு. அது அவங்களா தான் ஏறினாங்க. அவங்களா தான் களி ஏறினாங்க. அந்த களி ஏறினதுனால அந்த இடம் பேர் கழுகுமலை. ஏன்னா சமணர்கள் வந்து கமிட்மெண்ட்டு, நான் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் அவங்களா போனது. அந்த முள்ளு படுக்கையில் படுத்து 11 நாள் தண்ணி எதுவுமே இல்லாமல் முள்ளு படுத்து நம்ம துரோணாச்சாரியார் தான் முள்ளு படுக்கையில வந்தார். அவரு அம்பு படுக்கையில் படிச்சது இல்ல, பீஷ்மர் படுத்துட்டாரு. இவங்கள உட்கார வச்சாங்க ஒரு இந்த இதுல கழுகு மலைன்றது. அது நல்ல எண்ணெயை தடவி அவங்களா தான் உட்கார்ந்தது. தனக்கு தானே அதை சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. ஞானசம்பந்தர் அப்படி வராரு. அப்புறம் பட்டீஸ்வரத்துக்கு கூட்டு போறாங்க. ஞானசம்பந்தர் பட்டீஸ்வரம் கூட்டிட்டு போய் முத்துச்சிவிகை கொடுக்குறாரு. முத்துச்சிவிகையும் சின்ன பாப்பா ரொம்ப கால் நடந்து முத்துச்சிவிகைனா முத்து பல்லாக்கு. முத்துனாலே குளிர்ச்சியா இருக்கும். அதனால அந்த குளிர்ச்சிக்காண்டி சுவாமி அவங்க கூப்பிட்டு போடுறாரு, முத்துச்சிவிகை கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நேர பெண்ணாகடம் கூட்டி பொன்னாகடத்துக்கு தரிசனம் பண்ண போறாரு. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், இன்னாவி காப்பதற்கு இச்சை உண்டே இரும் கூற்றகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையில் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே அப்படிங்க. அந்த தூங்கானை மாடத்தில் போய் நம்ம பெருமானை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்க. உடனே தூங்கானை மாடத்துக்கு போகிறாரு. போடுறதுக்கு முன்னாடி எதிர்கோள் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு தளத்தில் தங்குறாரு. அதுக்குள்ளே அங்கே பொன்னாகடத்தில் போய் சுவாமி சொல்லிடுறாரு, நம்ம தம்பி ஞானசம்பந்தர் பிள்ளை வந்திருக்காரு, சம்பந்த பிள்ளை வந்திருக்காரு, காளி பிள்ளை சம்பந்த பிள்ளை, அவருக்கு பேர் காளி பிள்ளை சம்பந்த பிள்ளை. அந்த அன்னைக்கு காளி பிள்ளை வந்திருக்காரு. அதனால அவருக்கு போய் வெண் சிவிகை முத்து என்னென்னலாம் உண்டோ அவ்வளவு ஞான பெருமான் கொடுத்து இதை கொண்டு எதிர்கொள் பாடிங்கிற தளத்தில் தங்கியிருக்காரு. அவருக்கு கொண்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்கன்னு சொல்லி மறுநாள் காலையில் போய் சுவாமியை எழுப்பி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சிவிகை பல்லக்கு தாளம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் முத்தாலே கொடுக்குறாரு. அவ்வளோத்தையும் முத்தாலே கொடுத்து சுவாமியை வந்து பெண்ணாகடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. பெண்ணாகடம் விருதகிரீஸ்வரர் கிட்டக்க சுவாமி பெண்ணாகடம், விருதகிரீஸ்வரர், நெல்வாயில் அறத்துறை, அதெல்லாம் வந்து விருத்தாச்சலம் பக்கத்தில். அது மிக பழமையான மலையாது. விருத்தன்னா மிக பழசு, சலம்னா அசைகிறது, அச்சலம்னா மலை. அங்கே வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான தலம். விநாயக பெருமான் பாதாளத்துக்குள்ள அவ்வளோத்தையும் அந்த அண்ட சராசரத்தையும் விநாயக பெருமான் தூக்கி கையில் வச்சிருக்கிறாராம் அந்த இடத்துல. ஞானசம்பந்தம் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களோட போய் கோவிலுக்கு போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்படி அந்த பெருமானோட ஸ்தல வரலாறோட தெரியும். விருதகிரீஸ்வரர் பெண்ணாகடத்துக்கு வந்து எல்லா சுவாமி பெண்ணாகடத்துக்கு தரிசனம் பண்ணார். பெண்ணாகடத்துக்கு தரிசனம் பண்ணது அவருக்கு வந்து அதுக்குள்ளே 13 வயசு ஆயிடுறது. உடனே அப்பா வந்து எனக்கு வந்து பூநூல் சடங்கு பண்ணி கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப சீர்காழிக்கு கூப்பிட்டு வராங்க. சீர்காழியில் கூட்டிகிட்டு வந்ததும் இது அது என்ன ஒரு ஆச்சாள்புரங்கிற ஊரில் இருந்து அவருக்கு பொண்ணு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஃபுல்லாக படித்த ஒரு புண்ணியம் கண்டினியூ முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் ஞானசம்பந்தர் வந்து திரு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வராரு.
கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்ததும் அந்த ராஜா வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் தம் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டே இருக்கார். ஞானசம்பந்த பெருமான் தான் நம்ம பிள்ளைக்கு கணவராக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வளர்த்துட்டே இருக்கார். ஆனால் பூம்பாவையை ஏதோ விடம் தீண்டி அவள் இறந்து போயிடுறா. உடனே அதை எரித்து அந்த இதை சாம்பலை அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு மாடம் கட்டி அதுக்குள்ளேயே வச்சிடுறாரு. மாடம் கட்டி என்னைக்கு வந்தாலும் இதை ஞானசம்பந்தர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் வந்ததும் என் பொண்ணு உங்களுக்காண்டி வளர்த்தேன், அவளுக்கு இப்படி இதாகிடுச்சு, அதனால் நான் அந்த குடத்தில் அந்த இதை சாம்பலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. எந்த கோவில் இது? கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர் கோயில். கபாலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் அதுக்கு தான் அந்த இடத்துலையே தான் அந்த பூம்பாவை இது இருப்பாங்க. பூம்பாவை சிலை அந்த இடத்துலையே தான் இருக்கும். பூம்பாவை சிலை. ஸோ அங்கே குடத்தில் அவங்களுடைய அஸ்தியை எடுத்து வச்சுருக்காங்க. அஸ்தியை வைக்கல. இப்போ ஞானசம்பந்தர் வந்து அந்த அஸ்தியை எடுத்தது காலில் விழுந்து கும்பிடுறாரு ராஜா. உடனே ஞானசம்பந்தருக்கு இப்போ எந்த அளவில் இருக்கோ அந்த இதை எடுத்துட்டு கை வைக்காரு. அதே பூம்பாவை வந்துடுறா. எந்த வயசுல இருக்கோமோ அந்த வயசுல வந்துடுறா. வந்ததும் அந்த வயசை கூட கால்குலேட் பண்ணி அஸ்தியிலேருந்து அவங்க அஸ்தியில இருந்து கொண்டு அந்த பொண்ணு அஸ்தியிலேருந்து வந்த பொண்ணு. அதனால பூம்பாவை அந்த அதாவது நம்ம கபாலீஸ்வரர் மயிலாப்பூர்ல தான் நம்ம 12 மாசத்துக்கும் நம்ம என்னென்ன திருவிழா பட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டார் கபாலீஸ்வரம் மறந்தார் ஒட்டிட்ட பல்கணத்தாருக்கு போதிய பூம்பாவாயின்னு சொல்லி இந்த மாதம் ஒவ்வொரு மாதம் எந்த மாதத்துக்கு எந்த திருவிழா நடக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பதிகத்திலே அவ்வளோத்தையும் கொண்டிருவார். பட்டிட்ட புன்னையம் காணல் ஐப்பசி திருவிழாய் காணாதோ பூம்பாவாய் அந்த 12 பதிகமும் அப்படி சாமி கொண்டு வந்துடுறாரு. 12 மாதத்துலேயும் என்னென்ன திருவிழா நடக்குங்கிறத இந்த ஒரு பதிகத்திலே மயிலாப்பூர் பதிகத்தில் கொண்டு வர்றார். கபாலீஸ்வரர் கொண்டு வந்து மயிலாப்பூர் பதியம் முடிச்சு உடனே அந்த ராஜா சொல்றாரு உயிர் கொடுத்தாச்சுல அதனால அந்த பதிக அந்த ஏத்து அப்படி கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறார். ஞானசம்பந்தர் சொல்றாரு அவர் எனக்கு வந்து குழந்தைய நான் வந்து உயிர் கொடுத்தேன், அதனால அவளுக்கு எனக்கு நான் தந்தை முறை ஆயிரும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி. அதாவது மறு ஜென்மம் கொடுத்தாருன்னு கிடையாது, அதே ஜென்மத்தை கண்டினியூ பண்ண வச்சுட்டு. ஆமாம், கண்டினியூ பண்ண வச்சு சொல்லிடுறாரு இந்த இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே விட்டு மயிலாப்பூர்லேருந்து அப்புறம் சீர்காழிக்கு போயிடுறாங்க. சீர்காழியில் அவளுக்கு அதாவது அப்போ தான் வேதம் சொல்கிறாங்க. அங்கே உள்ள ஐயர்லாம் வந்து இந்த 13 வயசு பையன்ட்ட நம்ம வேதத்தை கேட்போம், வேதம் அவனுக்கு சொல்ல தெரியுதான்னு பார்ப்போம். அப்போ உடனே எல்லாரும் உட்காந்து வேதம் கேட்குறாங்க, வேதம் சொல்கிறாங்க. வேதம் சொல்லிட்டு இவனுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிங்காங்க. அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு சிவபெருமானே நேரில் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் வேதத்தை நம்ம கேட்கலாமா அப்படிங்கிற ஐயர் சொல்கிறார். இதுக்கு நமக்கே தெரியாத விளக்கங்கள் இருக்குது, அந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிடுதாரு. அந்த வேதங்களெல்லாம் சிவாச்சாரியார வேதங்களே அவங்க வந்து ஞானசம்பந்தர் கேட்டு ஞானசம்பந்தர்கிட்ட வந்து தெளிவுபடுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர்கிட்ட வந்து தெளிவுபடுத்துவாங்க. அப்புறம் ஆச்சாள்புரத்தில் இருந்து வந்து திருமணத்துக்கு பொண்ணு கேட்காங்க. இவர் அப்பா வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லை எங்களுக்கு ஒரு குழந்தை, அதனால உன்னைய திருமணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாரு. இவர் அதுக்கு முன்னாடி சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுடுறாரு, எனக்கு திருமணம் வேண்டாம். உடனே வேண்டாம், நீ திருமணத்தன்னைக்கே உன்னை நான் என் கூட ஜோதியில் கூப்பிட்டுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி ஜோதியில் நான் உன்னைய கூப்பிட்டுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி நீ இது ஆச்சாள்புரங்கிற இடத்துக்கு வா. கல்லூர் பெருமணம் அந்த ஊர் பேரு கல்லூர் பெருமணம். உடனே ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு எல்லாரும் வராங்க. இதுக்கு முன்னாடி திருநீலகண்ட நாயனார் அவர்லாம் வந்து யாழால வாசிக்க முடியாத பதிகத்தை ஞானசம்பந்தர் சாமாமா காமாமா அப்படின்லாம் ஒரு பதியம் இருக்கு. அந்த பாதிய யாழ் முறிப்பண், யாழையே முறிக்கிற அளவுக்கு பாட்டு என்னையால ஞானசம்பந்தரால படிக்க முடியும். அவர் வந்து நான் யாழ் ரொம்ப வாசிப்பேன், இந்த யாழுக்கு யாருமே பதிகம் படிக்க முடியாது அப்படி சொல்லுவார். அதுக்கு ஆப்போசிட் நீலகண்ட யாழ்ப்பாணம், திருநீலகண்ட யாழ்ப்பாணம். உடனே நான் வந்து நான் பதியத்துக்கு நீங்க யாழ் வாசிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த யாழ் வாசிக்காரு.
வந்து அப்படியே அந்த பதிகத்தை படிக்க முடியாத, அந்த யாழ்லே வாசிக்க முடியாது. மீட்ட முடியாத அளவுக்கு அந்த பாட்டு அவ்வளோ பதிகம் இருக்கும். யா மாமா கா மாமா, அந்த இது மாலை மாற்று ஸ்வரங்கள்லாம். பதிகம், அதுக்கு பேர் மாலை மாற்று பதிகம். அந்த மாலைய மாற்றையில அந்த இதுக்கு படிக்க முடியாத அளவுக்கு அவங்க படிப்பாராம். அந்த அன்னைக்கு அவர் உடனே நான் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் உங்க இனியால இதுக்கு வாசிக்க முடியலன்னு சொல்லி அவர் திருவடியில விழுந்து அவர் கல்யாணத்துக்கு போறாரு. நீலநக்க நாயனார், யாழ்ப்பாணர், நம்பியாண்டார் நம்பி எல்லாரும் கல்யாணத்துக்கு போறாங்க. கல்யாணத்துக்கு போறையிலே ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சிருது நம்ம இன்னைக்கு முக்தி நமக்கு கொடுக்க போறாரு சுவாமி. அதனால யார் யார் வந்து திருமணம் நடந்ததுன்னா ஆச்சாள்புரத்துல ஒரே திருமணம் நடந்த அன்னைக்கு ஜோதியில ஐக்கியமானது அவர்தான். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பாட்டுமையாய் தீல, கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம். அந்த கழுமலங்கிறது நம்ம இனிமே நம்ம அந்த இருக்கக்கூடாது, நம்ம இனிமே யாத்திரையில போய் சுவாமியோட ஜோதியில கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் நல்லா சிறப்பா செய்யறாங்க. சிறப்பா செஞ்சு அந்த ஜோதியில சுத்தி கையை பிடிச்சி சுத்தி வரையில சிவபெருமான் வந்து கிட்டக்க நிக்காராம். ஞானசம்பந்தருக்கு தெரியுதான் நம்ம கிட்டக்க சாமி நம்மளை கூப்பிட வந்து சாமியே கூப்பிட வராரு. சாமியே நமன்லாம் கிடையாது, சிவன் தான். அவர் எப்படி அனுப்புனாரோ அதே மாதிரி கூப்பிட வந்துட்டார். அதே மாதிரி அது அடுத்த வரலாறுல சொல்லுவோம். ஞானசம்பந்தர் வரலாறுல நிக்காரு. உடனே எல்லாரும் ஜோதியில ஐக்கியமாக ரெடி ஆயிட்டாங்க. ஞானசம்பந்தர் சொல்றாரு எல்லாரும் வரலாம், யார் யார் வந்து கைலாயம் போகணுமோ அவங்க எல்லாரும் என் கூட வந்துருங்க அப்படிங்காரு. எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு விடோ பொண்ணு மட்டும் நான் எப்படி கோயிலுக்குள்ள வர அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த கோயில் வாசலே நிற்கலாம். ஞானசம்பந்தர் வேகமா வந்து கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் ஒண்ணு போல ஜோதியில ஐக்கியம். 4 பேர். அதான் நீலகண்ட நாயனார், நம்பியாண்டார் நம்பி, முருக நாயனார், அப்புறம் 4 நாயன்மார். 4 நாயன்மாருக்கு அன்னைக்கு ஒரே நாள்ல முக்தி எல்லாருக்குமே. ஞானசம்பந்தர் அங்க யார் யார் கோயில்ல இருந்தாங்களோ அவங்க அவ்வளவு பேருக்கும் ஜோதியில போயிடுறாங்க. ஜோதியில மிகப்பெரிய ஆக்சுவலாக அயோத்தி ராமரோட சேர்ந்து சரையூல போன மாதிரி இவங்க இப்படி போயிட்டாங்க. திருநெல்வேலிக்கெல்லாம் வந்த மாதிரி தெரியும். பதியம் அவர் எல்லா இடத்துல இருந்து தான் பதியம் படிச்சாரு. அந்த கல்யாணமான பொண்ணு அவரும் ஜோதி தான். ஜோதி எல்லாம் அவ்வளவு பேரும் ஜோதியில போய் ஐக்கியம் ஆயிடுறாங்க. என்டையர் அந்த இது உண்மையிலே அந்த இடத்துல வந்து உண்மையில நல்லா. என்ன பேர் அந்த இடம் பேரு? சுயசாம்பிகை ஆச்சாள்புரம். எங்க இருக்குது? ஆச்சாள்புரம் சீர்காழியில இருந்து கொஞ்சம் சீர்காழி, சிதம்பரத்துல இருந்து கொஞ்சம் தூரம். சிதம்பரத்துக்கு சீர்காழிக்கும் இடையில ஆச்சாள்புரம் மகேந்திரப்பள்ளி. அதாவது நம்ம சிதம்பரத்துல இருந்து தரிசனம் பண்ணணும்னா சிதம்பரம் முதல்ல தரிசனம் பண்ணணும். சிவபுரி, கடிப்பாலை, ஆச்சாள்புரம், மகேந்திரப்பள்ளி. இதனால சிதம்பரத்துல இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு. இளமையாக்கினார் கோயில். இளமையாக்கினார் கும்பகோணத்துக்கு அது கொஞ்சம் தாண்டி தான் இருக்கு. கும்பகோணத்துக்கு ஞானசம்பந்தர் இடத்துல ஐக்கியம் ஆயிட்டாரு. ஞானசம்பந்த பெருமான் தாள் போற்றி போற்றி. காளி கோயில முடிச்சுட்டு